வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்ட ஜனாதிபதிக்கு ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் பாராட்டு. நாட்டின் கடல்சார் ஆய்வு திறனை மேம்படுத்த நீருக்கடியில் சோனார் பொருத்தப்பட்ட கப்பலை இலங்கைக்கு வழங்கும் திட்டத்தை உறுதி செய்துள்ள ஜப்பானிய அரசாங்கம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவிப்பு. சர்வதேச பிணைமுறை உரித்தாளர்களோடு வெகு விரைவில் கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு. ஷெகான் சேமசிங்க நம்பிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து பொருளாதாரத்தை நிலைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்படும் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா பாராட்டு தெரிவித்துள்ளார். இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கட்டநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்தல், இலகு ரயில் திட்டம் உட்பட ஜப்பானிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீள ஆரம்பிப்பதே ஜப்பானிய அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையோடு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விரைவில் கைச்சாத்திடுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அதே நேரம் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வரலாற்று உறவை நினைவு கூர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதே தனது நோக்கமாகும் என்று தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்ட வேளையில் ஜப்பானிய அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்புக்கும் ஜனாதிபதி நன்றி கூறினார். இதேவேளை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி ஆகியோர் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றையும் நடத்தினர். வெளிவிவகார அமைச்சர் நேற்று குறித்த செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட இலகு ரயில் தொடருந்து திட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை மீள ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். அதே நேரம் இந்த சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா தமது இலங்கை விஜயத்தின் போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடல்சார் ஆய்வு திறனை மேம்படுத்தும் வகையில் ஏனைய கப்பல்களின் இருப்பிடத்தை கண்டறிய நீருக்கடியில் சோனார் பொருத்தப்பட்ட கப்பலை இலங்கைக்கு வழங்கும் திட்டத்தை ஜப்பானிய அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. இலங்கையில் நேற்று நடைபெற்ற வெளிவிவகார அமைச்சர் கூட்டத்தின் போது ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா இந்த தீர்மானத்தை இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதன்படி ஜப்பானிய அரசாங்கம் இலங்கைக்கு மொத்தமாக சுமார் 1 பில்லியன் ஜென் பெறுமதியான கப்பல் மற்றும் சோனார் அமைப்பை வழங்க உள்ளது. இந்திய பெருங்கடலில் அண்மை காலமாக சீன கடல்சார் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு அருகாமையில் தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனையடுத்து சமுத்திரவியல் ஆய்வுகளை ஒரு எதிர் நடவடிக்கையாக மேற்கொள்வதில் ஜப்பான் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதோடு இலங்கைக்கு தற்போது எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமது எதிர்கால பொருளாதார திட்டங்கள் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை கடுமையான பொருளாதார வீழ்ச்சியினை எதிர்கொண்டு இலங்கையின் ஆரம்ப நிலை திருப்திகரமாக உள்ளதால் இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சியில் ஜப்பான் மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதாகவும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பு அலரி மாளிகையில் நேற்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, பிரான்ஸ் மற்றும் பிற கடன் வழங்குனர் நாடுகளின் ஆதரவோடு ஜப்பான் இணைந்து செயல்படும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பாரிஸ் கிளப் ஆகியவற்றுடன் நடந்து கொண்டிருக்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு உதவவும் மேம்படுத்தவும் அஸ்வசும திட்டத்தை செயல்படுத்துவதையும் அவர் விளக்கினார். சீனா மற்றும் தனியார் கடன் வழங்குநரோடு மறுசீரமைப்பு ஏற்பாடுகளை இலங்கை துரிதப்படுத்த வேண்டும் என ஜப்பான் எதிர்பார்ப்பதாகவும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார்.
பொலன்னறுவை மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இதன் வாழ்நாளில் உங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவன் உங்களோடு இணைந்து பணியாற்றுவேன் என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை. இருப்பினும் இன்று உங்கள் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்றும் கட்சியிலும் சில சவறுகள் உள்ளன. அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாத போது நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். இன்று ஜனாதிபதி வேட்பாளராக பலர் வாய் சவால் விடுவார்கள். இந்த நாட்டில் ஒரு வடிகானை கூட அமைக்கவில்லை. இதனால் தான் இந்த நாட்டை மீண்டும் பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எனது சிறந்த ஆதரவை தருகிறேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சர்வதேச பிணைமுறை உரித்தாளர்கள் குழுவினரோடு முன்னெடுக்கப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகளில் வெகு விரைவில் இணக்கப்பாடு எட்டப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச பிணைமுறை உரித்தாளர்கள் மற்றும் அவர்களது ஆலோசகர்களுக்கும் இடையேயான கடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் அண்மையில் லண்டனில் நடைபெற்றன. இதன்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாற்றங்களோடு தொடர்புடைய பிணைமுறைகளை மறுசீரமைப்பது குறித்து பொது இணக்கப்பாடொன்று கேட்டப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் பிணைமுறை உரித்தாளர்களுக்கும் தீர்மானம் ஒன்று வருவதற்கு காத்திருப்பது குறித்து தாம் மகிழ்ச்சியடைவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட இணக்கப்பாடொன்று எட்டுவதில் அவர்கள் ஆர்வம் காண்பித்துள்ளார்கள். இந்த விடயத்தில் சில காரணிகள் தொடர்பாக கலந்துரையாட வேண்டியுள்ளது. சர்வதேச பிணைமுறை உரித்தாளர்களுடனான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடொன்று எட்டுவதற்கு உதவும் என்று நாம் நம்புகிறோம் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அது மாத்திரமன்றி இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாட்டை எட்டுவதை முன்னிறுத்தி தாம் பணியாற்றி வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் மொட்டு கட்சி கோரியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மொட்டு சின்னத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஜனாதிபதி கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனது அரசியல் பயணம் ஆளும் தரப்பினருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் என்னை சிறையில் அடைக்க சகல வழிகளிலும் முயல்கின்றார்கள். சிறையில் அடைக்கும் அளவுக்கு நான் குற்றம் எதுவும் செய்யவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறும்போது, உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் உண்மை தகவல்கள் வெளியானால் தங்கள் அரசியலுக்கு வேட்டு வைக்கப்படும் என்று ஆளும் தரப்பினரான மொட்டு கட்சியினர் எண்ணுகின்றனர். அதனால் அவர்கள் என் அரசியல் பயணத்தை முடக்க முயல்கின்றார்கள். எனது அரசியல் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது. நெருக்கடி நிலைமையிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விரைவில் மீட்டெடுப்பேன். சுதந்திர கட்சியின் தலைமையில் ஆட்சி மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நிலத்தடி குழாய்கள் மூலமாக எண்ணெய் வழங்கும் திட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் ஒன்றிணைந்து திருகோணமலை இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்தனர். திருகோணமலை போல்மோட்டை பிரதான வீதியில் சாம்பல் தீவு பாலத்திற்கு அருகாமையில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இலங்கையின் சனத்தொகை 1,44,000 குறைந்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் மற்றும் புள்ளி விவரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த் அதுகோருளை இதனை குறிப்பிட்டுள்ளார். பதிவாளர் நாயகம் திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கை மூலம் இதனை அவதானிக்க முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியினை காட்டுவது இதுவே முதல் தடவை எனவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் மற்றும் புள்ளி விவரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த் அதுகோருள தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,48,867 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து 27,304 பேரும், ரஷ்யாவிலிருந்து 15,103 பேரும், ஜெர்மனியிலிருந்து 13,173 பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர்.